எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்ப்பா. கவனம் ரொம்ப முக்கியம். கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. அந்த 40 வேண்டா விருந்தாளிகளில் 29ஆம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் கவனக்குறைவு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் காயின் ஆபேலை குறித்து நாம் பார்க்கிறோம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இங்கே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம் செயலால் நாம் நிராகரிக்கப்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காணிக்கை செலுத்தியதில் கவனக்குறைவு, கர்த்தரிடத்தில் கவனக்குறைவு, கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிராய் கவனக்குறைவு, இந்த மூன்றையும் செய்த காயினுடைய நிலையை நாம் பார்க்கலாம். காயின் நன்மை செய்யவில்லை, நன்றி உள்ளவனாக இருக்கவில்லை. காயினின் கவனக்குறைவு எப்படி நாம் அறிவோம்? தன் எண்ணத்தில் கவனக்குறைவு, தன் செயலில் கவனக்குறைவு, தன் வார்த்தைகளில் கவனக்குறைவு. சரி என்று நினைத்து பல காரியங்களில் நாம் கவனக்குறைவாய் இருந்துவிடக்கூடாது. முதலில் குறைவில்லாமல் நாம் இருப்போம். கண்டிப்பாக கவனக்குறைவு நம்மிடத்தில் இருக்கவே கூடாது.